மதன் பாபு நானும் மதன் பாபுடைய நாங்கள்லாம் கூப்பிடுறது கிட்டு ட்ரிப்ளிகேன் வாசிகள். நான் மதன் பாபு எல்லாருமே ட்ரிப்ளிகேன்லேருந்து வந்தவங்க. 50 வருஷம் ஃப்ரெண்டு. ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. மதன் பாபு வந்து ஸ்டார்டட் இஸ் கெரியர் ஆஸ் எ மியூசிஷியன். நாடகத்துக்கு அப்போல்லாம் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு கிட்டார், ஒரு பேங்கோஸ், அந்த மாதிரி ஒரு ஹார்மோனி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணி மியூசிக் போடுறதுல மதன் பாபு வந்து அப்போ ரொம்ப அதே சமயத்தில் ஸ்டோரி டிஸ்கஷனில் கலந்துப்பான். அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆல் இண்டியா ரேடியோவுடைய அப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் மதன் பாபு. அதன் பிறகு ஒரு ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தபோது நான் என்னுடைய நம் குடும்பங்கிற தொலைக்காட்சி தொடரில் முதல்ல ஒரு ஃபுல் லெங்த் ரோல் கொடுத்து நான் கிட்டுவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கு உடனேயே சோவுடைய ட்ராமா சீரியல் கிடச்சிது. ஸ்டார்டட் ஆக்டிங். ரொம்ப கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிக்கும் போது இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் வேறு வச்சுருந்தேன். என்னென்னா மதன் பாபுவோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல சிங்கர், டாட்டர் ரொம்ப நல்ல சிங்கர், சன்னும் நல்ல சிங்கர். ஸோ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியே அவ்வளோ நல்ல இது. இப்போ முந்தானத்துக்கு கூட இறக்கும் தருவாயில் கூட அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பொண்ணு பாடியிருக்கா. அதில் ஏதோ என்ன தாளம் நகருது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயும் அதை சொல்லி அந்த மாதிரியான கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த தன்னுடைய சுயநினைவோட குடும்பத்தோட இருந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த 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 இஷ்டம் இல்லை. தனக்கு இப்படி இப்போ ஒரு கேன்சர் வந்திருக்குங்கிறத வெளியில் சொல்லவும் விருப்பம் இல்லை. அது பிகாஸ் அவன் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவன். தனக்கு வந்து யாரும் வந்து ஒரு சிம்பத்தட்டிக்காக அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிற ஃபீல் என்றைக்குமே உண்டு. அவனுக்கு உடம்பு சரியில்லையோன்னு எனக்கு இதில் சின்ன டவுட்டில் கூட நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது எனக்கு கூட ரொம்ப வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. நீ நல்லவன் சேடா, உனக்கு எதுக்குடா அதெல்லாம் வருது அப்படின்னா. அப்போ நீ என்ன கேட்டவனா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, நான் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன். அது வர்றது வம்சமாக வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன்.